ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் 65 அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதுவும் ஹோம்மேட் மசாலா வச்சு மட்டுமே இந்த 65 நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் 65க்கு இன்றைக்கி நான் 200 கிராமுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன் வித் போன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச பிளெயின் சில்லி, ரெட் சில்லி பவுடர், அது கூடவே ஹாஃப் லெமன் ஜூஸ் அதையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இல்லைன்னா அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு ஜஸ்ட் கலருக்காக தான் நம்ம அந்த பவுடர் ஆட் பண்ணுறது. இப்போ அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேர்டு ஆட் பண்ணிக்கோங்க. பிளெயின் யோகர்ட் அல்லது கேர்டு பொதுவாகவே சிக்கனை சாஃப்டாக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் ஃபுட் கலர் ஒரு 2 ட்ராப்ஸ் போல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலருக்கு பதிலாக பீட்ரூட் ஜூஸை நீங்கள் ஒரு 3 or 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதே சேம் கலர் அப்படியே நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ சூப்பராகவும் இருக்கும். சிக்கன் பார்க்குறதுக்கு அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் 65. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மினிமம் ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது இது அப்படியே ஊறட்டும் சிக்கனில் அந்த மசாலா. ஃபார்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம அடுத்தது இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவு எதுக்காக அப்படின்னா நல்லா அந்த கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு கொடுக்கும் சிக்கனோட வெளியில். ஸோ அதுக்காக அந்த 3 டீஸ்பூன், நான் இந்த அளவு சிக்கனுக்கு நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடியே அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக. நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டோன்னா ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். ஸோ நம்ம பொரிக்கும் போது எண்ணெய் குடிக்காமல் ஈஸியாக இருக்கும். அது நல்லா கிறிஸ்பியாக வரும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி மாவு கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பை பண்ணலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி சின்ன பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் சிக்கன் நிறையா இருக்குது, பட் சின்ன பேன் தான். எதுக்காக அப்படின்னா நம்ம பொதுவாகவே சிக்கன் 65 ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணுறப்ப அந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ ஒரு பெரிய பேனில் எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்மளால் பொரிக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி குட்டியான பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா நம்ம ஊற்றுற எண்ணெய் நிறையா இருக்கிற மாதிரியும் தெரியும். எண்ணெய் அந்த சிக்கன் ஃபுல்லாக டிப் ஆகி நல்லா நம்மளுக்கு டீப் ஃப்ரையாக பொரிஞ்சு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நான்வெஜ் பொரிக்கிறப்ப சின்ன பேன் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம பேட்சாக கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பட் எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ரொம்ப. இது போல் நல்லா திருப்பி விட்டு ஒரு 10 மினிட்ஸுக்கு மீடியமான ஹீட்டில் நல்லா பொரித்து எடுக்கலாம் சிக்கனை. அப்போ தான் ஒரு 10 மினிட்ஸ் போதும். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, இல்லைன்னா சிக்கன் ஹார்ட் ஆகிடும். 10 மினிட்ஸ் போதும். அந்த மீடியமான ஹீட்டில் பொரித்தோம் அப்படின்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே அந்த கறி நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா சிக்கன் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மீடியமான ஃப்ளேமில் நம்ம எடுத்துடணும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா பொரிஞ்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது போல் எல்லா பேட்சஸையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் 65ல் எந்த ஒரு கடை மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணல. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்திங்களா, சிக்கன் 65 அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுவையான உணவை சுலபமாக செய்ய நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள்.